பார்த்தோம்னா அவர் வந்து அவங்க வந்து ஒரு விசேஷித்த விதமான பாத்திரம். மரியாள் எப்படி ஒரு விசேஷித்த விதமான பாத்திரமா இருந்தாங்களோ, ரொம்ப விசேஷித்த விதமான பாத்திரம் மரியாளா இருந்தாங்களோ, மரியாவை எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி எலிசபெத் அம்மா இந்த நாள்ல எனக்கு கொடுத்த அப்போ அந்த லூகாஸ் அதிகாரத்தை மட்டும்தான் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்தப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு 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 நம்மளுடைய வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் எனக்கு வந்து உணர்த்தப்பட்டது. அதுல முதலாவது அவங்கள பத்தி சொல்லும் போது அவங்க கணவனும் மனைவியும் கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருந்தாங்க. அதுதான் முதலாவது வார்த்தை. ஹல்லேலூயா. அவங்க வந்து ஆரோனோட மகளா இருந்தாலும், அவங்க செக்கரியாவை கல்யாணம் பண்ணி இருந்தாலும், ஆனா 2 பேரும் உண்மையா கடவுளுக்கு உண்மையா ஒரு வாழ்க்கைய நடத்தினாங்க. அவங்க கிட்ட ஒரு குறைவும் இல்லை அப்படின்றதுதான் முதலாவது. கடவுளின் எல்லா கட்டளைகள் மற்றும் நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் இருந்தாங்க. என்னையோ என் கணவரையோ என் குடும்பத்தையோ நான் எடுக்கும்போது கடவுள் முன்பாக, கடவுள் பார்வைக்கு முன்பாக நான் குற்றமற்றவளா இருக்கேனா? ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் இந்த நிமிஷம் 7 நிமிடம் முன்னாடி வரைக்கும் கூட குற்றம் இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. எத்தனையோ சிந்தனையில, சொல்லல, செயல்ல, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நம்ம குற்றங்கள் செய்து வருகிறோம். ஆனா அவங்க எல்லாவற்றிலும் குற்றமற்றவர்களாய் இருந்தாங்க. முதலாவது பெரியவங்களா, பெரிய ஸ்தானத்துலதான் குருக்கள் போய் ஒரு இடத்துல போய் ஆண்டவருக்கு முன்பாக மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு கொடுத்திருப்பாங்க மக்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் பெருமை இல்லாம பொறுமையோட எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முன்பாக நான் சரியா இருக்கிறேன்னா முதலாவது குணம் நம்ம கிட்டையும் அது வரணும் அப்படின்றதுதான் எனக்கு அவர் கத்துக் கொடுத்தார். கடவுள் கிட்ட நம்ம உண்மையா குற்றம் இல்லாதவர்களா ஒவ்வொரு நிமிடமும் இருக்க நம்ம முயற்சிக்கும் பொழுது அவருக்கு எந்த வேலையில நம்மள உயர்த்தணும் அவருக்கு தெரியும். எப்படி நம்ம உயர்த்தணும், எப்படி நம்மளுக்கு விடுதலை கொடுக்கணும், எதுல இருந்து உனக்குரிய ஒவ்வொருத்தருக்குரிய சுவாபங்கள் ஒன்னொன்னா இருக்கும். ஆனா அந்த சுவாபங்கள்ல எல்லாவற்றிலும் ஆண்டவர் மகிமைப்படுகிற, ஆண்டவர் விருப்பப்படுகிற பாத்திரமா நீ இருக்கியா அப்படின்றத வந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்ப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது வந்து 2வது, அவங்க வந்து பிள்ளை பெறுகிற வயதை கடந்தவர்கள். அவங்களோட வயசை பார்த்தா 60-80 சொல்றாங்க. அந்த வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடையாது. அந்த குழந்தை பாக்கியம் இறந்த அந்த நேரத்துல அங்க தூதன் தோன்றி செக்கரியா அவங்க கிட்ட சொல்லும் பொழுது அவர் அதை நம்பல. அவர் வந்து அதை நம்பாததுனாலதான் அவருக்கு என்ன அந்த பேச்சு வந்து எடுத்தாங்க. ஆனா எந்த இடத்துலயும் எலிசபெத் அம்மா வந்து நம்பலன்ட்டு இல்லவே இல்லை. அவங்க வந்து அதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றதுதான் ஒரு மறைமுகமான ஒரு இதா இருந்தது. அப்போ ஆண்டவர் வந்து கொடுக்கிற ஒரு காரியத்தை அவங்க கண்டிப்பா வெட்கப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. அடுத்தது கொஞ்சம் இதுல அவங்க கர்ப்பம் தரிச்ச உடனே அப்புறம் வரும், அவங்க போய் உடனே இது வெளியே போய் சொல்லல. ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணாங்களா, 5 மாதம் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்களாம். வீட்டுக்குள்ள இருந்துட்டு கடவுளை மகிமைப்படுத்துவாங்க. எப்படி மகிமைப்படுத்துவாங்க? ஆண்டவர் என்னுடைய வெட்கத்தை நீக்கி போட்டார், என்னுடைய வெட்கத்தை எடுத்து போட்டார். அவர் என்ன வந்து மகிமைப்பட வைக்கிறார். என்ன வெட்கப்படவில்லை. ஆனா அதை போய் வெளியே அவங்க வந்து பண்ணாம உள்ள உட்காந்து ஆண்டவர் பாதத்துல உட்காந்து அவங்க வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 5 மாதம் வரைக்கும் அவங்க வெளியே போய் யார்கிட்டயுமே அவங்க பேசல. அப்படியே அவங்க இருந்திருக்காங்க. அப்படியா? ஹல்லேலூயா. அத மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே வந்து கடவுளை அவங்க நோக்கி பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் கிடையாது. சொல்லும் போது இந்த வயதுல வருமானு அவங்க நினைச்சிருக்கலாம், என்ன ஆகுமோன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா குழந்தை பாக்கியம் உடனே கிடைச்ச பொழுது அந்த முதிர் வயதுலயும் ஆண்டவர் அவங்களுடைய முகத்தை பார்த்தாங்க, அவங்களுடைய இருவருடைய நல்ல குணங்களை பார்த்தாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் அவர்கள் உள்ள மகிமைப்படணும்னு நினைச்சாங்க. அதுல அந்த பாத்திரத்தை அவர் தேர்ந்தெடுத்து அங்க யோவான் ஜான் தி பாப்டிஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுக்க இந்த உலகத்துல கடவுளுக்கு முன்பாக அனுப்பக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை அந்த மகள் கிட்ட வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்காக வந்து கடவுளுக்கு கொடான கோடி நன்றி. அந்த மகள் வழியா நம்ம நிறைய கற்றுக்கணும். அந்த நேரத்திலும் அமைதியா, பொறுமையா, பெருமை இல்லாம ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இது அவர் கொடுத்தது, நான் இதை எப்படி நடத்தணும், நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நிமிடமும்
நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம், நன்றி சொல்லுகிற இருதயம். என் தேவன் எனக்கு இதை செஞ்சார், மனிதர்கள் அல்ல, என் தேவன் இதை எனக்கு செஞ்சார். அதனால அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பாத்திரமா அவங்க காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்த 7வது நாள் என்ன சொல்றாங்க, பேர் வைங்க அப்படி சொல்றாங்க. பேர் வைக்கிற அந்த ஒரு சடங்கு நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஜான் அப்படி யோவான் அப்படின்னு பேர் வைக்கும் பொழுது, அந்த திருமுழுக்கு யோவான் அவர் பேர் வைக்கும் போது மத்தவங்க எல்லாம், ஏன் இது நம்ம குடும்பத்திலேயே இப்படி ஒரு பேர் கிடையாது, ஏன் இப்படி ஒரு பேரை வைக்கிறீங்க அப்படின்ட்டு அங்க குழப்பம் அந்த மாதிரி ஒரு எப்பவுமே இருக்கும் அந்த இடத்துல. அப்போ உடனே என்ன பண்றாரு செக்கரியா, இது கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லேட்ல என்ன பண்றாரு, அவர் எழுதுறாரு. எழுதுற உடனேதான் என்ன ஆகுது, அவருடைய பேச்சு திரும்பவுமா வருது. அந்த எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு ஆண்டவர் முன்பாக காத்திருக்கும் போது எந்த விதமான கட்டா இருக்கலாம், அது கடவுளிடம் வந்ததாய் கூட இருக்கலாம், இல்ல வேற எதா இருந்தாலும், ஆனா நம்ம ஒரு ஆக்ஷன், இட் இஸ் நாட் ஒன்லி தாட், நம்ம சிந்தனை மட்டும் இல்ல, அதை செயல்ல நம்ம காட்டும் பொழுது ஆண்டவர் அந்த கட்டில இருந்து, அந்த வேதனையில இருந்து விடுதலை கொடுப்பார். அப்படியா அந்த இடத்துல அவருக்கு பேச்சு வந்து ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க மகிமைப்பட செய்தார். அந்த ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்துல ஆண்டவர் மகிமைப்படுறாரு. அதை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் கண்டிப்பா. அதே மாதிரி மாதாம்மா அவங்க வீட்டுக்கு, எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு போகும் பொழுது அவங்களுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன பண்ணுச்சு, துள்ளிற்று. எதுல, சந்தோஷத்துல துள்ளிற்று. ஆண்டவர் நான் சென்று உனக்கு ஒரு துணையாளனை அனுப்புவேன்னு சொன்ன அதே பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையில அவங்களுக்குள்ள இறங்கி அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, ஆண்டவருடைய மகனை பெற்றெடுக்கிற தாயின் இல்லத்துக்கு வர நான் எவ்வளவு பேரு பெற்றவர். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தா மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரு. அவர் இறங்கும் பொழுது அவர் சொல்லி இருக்கிற விதமா, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு விளக்குவேன்னு சொன்ன மாதிரி அங்க அவங்களுக்கு தெரியாது, இப்படியானதுன்னு ஒரு தெரியாது. ஆனா வந்த உடனே என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய தாய் என் இல்லத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படியா சொல்லக்கூடிய ஒரு கிருபை. அப்போ அந்த இடத்துலயும் ஒரு சீக்கிரத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்ப நம்மளுக்குள்ள என்ன வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். அவர் தங்குற ஒரு பாத்திரமா, நீ என் தேவனுடைய ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ அந்த தேவனுடைய ஆலயம் தான் எப்படி ஒரு பரிசுத்தமான பாத்திரமா இருக்கணும். அப்போ ஆண்டவர் உனக்குள்ள இறங்கும் பொழுது கண்டிப்பா உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் சொல்லுவார். அந்த இடத்துலயும் அவங்க பொறாமப்படாம, நோ ஜெலசி இல்லாம அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. இவங்க அதே மாதிரி அந்த தாயை தாழ்ந்து இவங்களுக்கு உதவி செய்யறாங்க. பணிவிடையின் ஆவி, ஒருவருக்கு ஒருவர் தேற்றுதலாயும் ஆறுதலாயும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாயும் அவங்க காணப்பட்டாங்க. அப்படியா ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் அவங்க கூட இருந்து துணையா இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க, அந்த பிளான்ல நம்ம இருக்கோமா, அந்த திட்டத்துக்குள்ள நம்ம இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு அந்த திட்டத்துக்கு ஆம் சொல்லி அதுக்கு ஆமேன்னு சொல்லி அதுக்கு விதமா அது நடக்கிற ஒரு பாத்திரமா எலிசபெத் அம்மா இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நாள்லயும் நம்மளையும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் ஏற்ற காலத்துல செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவருடைய தூதர் பேசுற குரலை நம்ம கேட்கணும். அவங்களுக்கு எப்படி கேட்குதோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மளோடு பேசுறதும், ஆண்டவர் நம்ம தூதர்களை விட்டு பேசுகிற குரல்களும் நம்மளுக்கு கேட்கணும். அதை பிரித்தறிகிற ஒரு தன்மைகளை ஆண்டவர் உணர்த்தணும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரை வாங்குகிற பாத்திரங்களா நாம மாறணும். அவங்களோட அதுக்கப்புறமா அவங்க 7 வருஷம் தான் உயிரோட இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இருந்த நாட்கள் வரை நல்ல விதமா ஒரு மது கூட அருந்தாத ஒரு மகனை வளர்த்திருக்காங்க. அப்படியா நல்ல விதமா ஒரு பிள்ளைய வளர்த்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த ஆயுசு காலத்தை ஒழுங்கா வாழ்ந்து கடவுள் கொடுத்த ஓட்டத்தை நல்லபடியா ஓடி முடிச்ச ஒரு பாத்திரமா இந்த நாள்ல, இந்த நேரத்துல, இந்த நொடி பொழுதுல நம்மளுக்கு என்ன பாத்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, நம்மளுக்கு என்ன ஓட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை நல்ல விதமா செய்ய ஆண்டவருக்கு கிருபை செய். ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்ய வேண்டுமா, கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி சொல்லுங்க. Praise the Lord.